ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றின ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே துறை குரூப் டி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரயில்வே துறையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ மிக அதிகமான காலியிடங்கள்னே சொல்லலாம். 32,000+ காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதை பற்றின முழு விவரம் தான் இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போதான் இந்த ஜாப் பற்றின முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரியான ஜாப் வேகன்சி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 10வது தேர்ச்சி ரயில்வே துறை குரூப் டி வேலைவாய்ப்பு 2025 32,000+ காலி பணியிடங்கள் முழு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ ரொம்ப அதிகமான காலியிடங்கள்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட்டு 22/2/2025 விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதுக்கு யார் யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம், எப்படி விண்ணப்பிக்கிறது, கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு எவ்வளவு, அதை பற்றின உள்ளிட்ட விவரங்களை முழுவதுமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ ஆர்ஆர்பி துறையில் தான் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. 32,000+ வேகன்சிஸும் இருக்கவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதுமே வேலை வாய்ப்பு இருக்கவங்களுக்கு. இது பற்றின முழு விவரம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா rrbapply.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு டீட்டெயிலும் இன்னும் கிளியர்டாக தெரியும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே லெவல் 1 குரூப் டி 32,000 காலி பணியிடங்கள், 32,000க்கு மேற்பட்ட பணியிடங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் 10வது, அல்லது நீங்கள் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்தந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது மாறுபடும். ஸோ வயது வரம்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 வயதுலேருந்து அதிகபட்சமாக 35 வரையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வயது வரம்பு தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசிக்கு 3 ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிக்கு 10க்கு மேற்பட்ட ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. சம்பளம் விவரம் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியமாக 18,000 வழங்கப்படும் மாதம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக் சேலரி தான். தேர்வு செயல்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினி அடிப்படையிலான சோதனை, உடல் திறன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை, இதன் அடிப்படையில் தான் உங்களை தேர்வு செய்வாங்க. ஸோ இது இன்னும் எப்படின்ட்டு நீங்கள் விவரமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். விண்ணப்ப கட்டணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா rrbapply.gov.in போயிட்டு ஆன்லைன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன சான்றிதழ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே அதோட அட்டாச் பண்ணிவிட்டு 22/2/2025 பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா 23/1/2025. ஸோ அப்போ தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா 23/1/2025 அப்போ தான் ஓப்பன் ஆகும். இன்னும் 20 டேஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ அதோட முழு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 23/1 தான். அப்போ தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். மறக்காமல் 23/1/2025 அன்னைக்கு நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு rrbapplyonline.com போயிட்டு நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது இந்தியன் ரயில்வேயோட அஃபிஷியல் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நேஷனல் கேரியர் போனீங்கனாலும் சரி, இல்லை இந்தியன் ரயில்வேஸில் போனாலும் சரி, நம்ம இப்போ கொடுத்துருக்க அவங்க டீட்டெயில்ஸோட முழு விவரங்களும் கொடுத்துருப்பாங்க. என்ன நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அதே தான் ஏஜ் கிரைட்டேரியா என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸு ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு 23 அந்த டைமில் தான் 23/1/2025 தான் ஓப்பன் ஆகும். இதுதான் ஆர்ஆர்டி குரூப் டிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான PDF. ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா வீடியோவில், ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட்டு, எப்போ க்ளோசிங் ஆகிற டேட்டு, என்ன பொசிஷனு, ஸோ என்ன பேசிக் சேலரி, என்ன டீட்டெயில்ஸு, அது முழு விவரம் தான் இந்த PDFல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 23/1 அந்த டேட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யார் யாரெல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ, யார் யாரெல்லாமே ரயில்வேல ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாலும், ரயில்வேக்கு வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான ஜாப் அப்டேஷன் எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் வரும். அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் வருதோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, கம்பெனி ஜாபாக இருந்தாலும் சரி, என்ன வீடியோ, என்ன ஜாப் ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போஸ்ட் போடுறேன். ஸோ இந்த வேலையை யாரெல்லாமே அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.